வணக்கம். வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ். ஸோ இந்த தமிழ் பிக்சர்ஸ் வந்துட்டு வெற்றிகரமாக 150 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, லைஃப் தான் அப்படின்ற போகிற டைமில் இந்த தீபாவளி டைம் வந்ததுனால தீபாவளி வேலைகள் நிறைய செய்ய வேண்டிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளியே கூட்டி போக வேலைகள் நிறைய வந்து விட்டது. அதனால் லைஃப் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்க. தீபாவளி முடிஞ்சு இப்போ பறிச்சு வேறு அடுத்த வாரம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ சாட்டர்டே பார்ப்பீங்களா, சாட்டர்டே சண்டே, இந்த மண்டே, இந்த சாட்டர்டே முடிஞ்ச சண்டே வருதுல்ல, சண்டே முடிஞ்ச மண்டே வருதுல்ல, அந்த மண்டே எங்களுக்கு எக்ஸாம். அதனால அந்த ஒரு வாரம் வீடியோ சரியாக வராது. ஆனால் அந்த வார கடைசியில் தீபாவளி மூடுக்கு வந்துடும்ல, அதனால் தமிழ் பிக்சர் ஸ்டூடியோஸில் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக தீபாவளி விளாக் பார்ட் 1 பார்ட் 2 எத்தனை பார்ட்னு தெரில, ஆனால் தீபாவளி முடிகிற வரைக்கும் விளாக்ஸ் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்படியே அந்த சேனல் ஓஞ்சிரும் கிடையாது. அதுக்கப்புறமும் நிறைய வீடியோக்கள், அந்த விளாக், ஸ்டூடியோ ஒர்க்ஸ், எடிட்டிங் ஒர்க்ஸு, மியூசிக் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய அந்த சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லிங்க் தர, செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அனதர் பேய் கதை எபிசோட். நான் மறுபடியும் வந்துட்டேன், உங்கள் சபரிதரன். என்னடா ஒரே ஜாலியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? யா, தட்ஸ் இஸ் மை பர்த்டேங்க. ஆமாங்க. என்னடா உனக்குலாம் பர்த்டேவா, சொல்லவே இல்லை, அந்த மாதிரி அடிக்கிறீங்களா? எஸ், எனக்கு பர்த்டே. இந்த வீடியோ நீங்கள் 11:30 பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக சில பேர் 11:30க்கு போட்டவே பார்க்க மாட்டாங்க. சில பேர் 12 மணிக்கு பார்ப்பாங்க. 12 மணிக்கு பார்க்குறவங்க எல்லாத்துமே எனக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்கப்பா கமெண்ட்டில். யா, திஸ் மை பர்த்டே, மை ஸ்பெஷல் எபிசோட். கமெண்ட்டில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. இந்த பர்த்டே எபிசோட், இன்னைக்குள்ள எபிசோட் வந்துட்டு எப்போ இருக்கும்போது தெரில, ஆனால் நான் செட் பண்ணி நான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இந்த பர்த்டே எபிசோடில் எனக்கு மட்டும் பர்த்டே இல்லை, எங்கள் அண்ணனுக்கும் தான் பர்த்டே. அவரை நான் பீக் கதையில் எப்படியாவது கெஸ்ட்டை கொண்டுலாம் பார்க்குறேன். தடங்கள் நிறைய வருது. அதனால் பார்ப்போம் அடுத்தடுத்த எபிசோடில் அவரை கொண்டு வர முடியுமா, இல்லை என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ் வித் யோர் சபரிதரன் பர்த்டே பாய். லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ. வாங்க, இந்த எபிசோட்க்கு வந்துட்டீங்கன்னா நம்ம கூட நான் என்னது நம்ம பர்த்டே பாய்னால இந்த எபிசோட் பர்த்டே தான் என்னது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நம்மக்கிட்ட காலர் இருக்காங்க மக்களே, காலர் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே மக்கள், இந்த வாய்ஸ் உங்கள்கிட்ட நீங்கள் வந்துட்டு விளங்குனீங்கன்னா இந்த வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏற்கனவே கேட்ட குரல் மாதிரி இருக்கும். ஏன்னா எபிசோட் 2ல் வந்துருந்தாரு, அவன் தானே பிரதர்? ஏன்னா என்னது எபிசோட் 2ல் வந்துட்டு இவர் வந்துட்டு காலராக வரல, ஆனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி போட்டிருந்தாரு. அவர் அந்த வாய்ஸ் மெசேஜ் தான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அப்புறம் பிரதர், அதுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு வீட்டிலலாம் அந்த எபிசோட் பார்த்து என்ன சொன்னாங்க? வீட்ல எல்லாரும் நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. இந்த கதையை நீ சொல்லிருக்க, ஓகே, கஷ்டத்தை ஷேர் பண்ண ஆள் இல்லை, சரியா சொல்லியிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் இது சொன்னாங்க. ஆனா எங்க அத்தை தான் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி ஏசுனாங்க. ஏன் ப்ரோ ஏசுனாங்க? அத்தை கொஞ்சம் பயந்தாங்க. அத்தை கொஞ்சம் பயப்படுவாங்க. அத்தை ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. பயந்து சுபாவம். ஓ, ஓகே பிரதர். ஓகே, இன்னைக்கு ஒரு கதை வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு எபிசோட்ல வந்து வாய்ஸ் மெசேஜ்னால நான் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல. ஓகே, பேய்னா என்ன நினைக்கிறீங்க? பேய் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. நம்ம நோண்டாத வரைக்கும் அதுவும் நம்மள நோண்டாது. நம்ம சும்மாவே வேணும்னே போய் அதை நோண்டிட்டு இருந்தா அது நம்மள வந்து நோண்டும். நீங்க உங்களுக்கு நடந்த கதையை சொல்லுங்க. யாருக்கு நடந்தது இந்த கதை? வந்து எங்க அத்தையோட ஃப்ரெண்டுக்கு சின்ன வயசுல நடந்த கதை. அப்ப வந்து எல்லாரும் வந்து வில்லேஜ்ல தான் இருந்தாங்க, ஒரு வில்லேஜ்ல தான் இருந்தாங்க. சோ அப்ப வந்து எல்லாம் வந்து எஸ்டேட்ல இருந்தால எஸ்டேட்ல உள்ள கதை இது. இந்த கதை வந்து அத்தையோட ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை. ஓகே. என்னன்னா வந்து அந்த காலத்துல எங்க எஸ்டேட்ல வந்து
2 கோயில் இருக்கும். உள்ளுக்கே வந்து 2 கோயில் இருக்கும். ஒண்ணு முத்துமாரியம்மன் கோயில், ஒண்ணு வந்து முருகன் கோயில் ஒண்ணு இருக்கும். சோ வந்து என் அத்தை ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஒரு வேலை பண்ணுவாரு தினமும். என்ன ப்ரோ தியானமா? அந்த ஒரு வேலை ஒண்ணு செய்வாரு. வேலையா? தினமும் ராத்திரி 10 மணிக்கு வந்து அந்த முருகன் கோயில் கிட்ட போய் ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்ல இருந்து தண்ணி வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அது வந்து அவர் தினமும் பண்ற வேலை. அதுக்கு வந்து சம்பளமும் நிறைய கொடுப்பாங்க இப்போ. சோ அந்த வேலை செய்யறதுனால அவர் வந்து தினமும் வந்து போயிட்டு ராத்திரி தண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாரு. சோ அந்த அப்பா வந்து எங்க அத்தை இந்த எஸ்டேட்ல வந்து சிக்கன் பாக்ஸ் அம்மா நோய் வந்து ரொம்ப பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பரவ ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி சில பேர் வந்து இறந்து கூட போயிட்டாங்க அந்த அம்மை நோயால. ரொம்ப சீரியஸ் ஆகி. ஓகே. சோ அதனால வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால வந்து அந்த நாள் வந்து ஊர்ல எங்க எஸ்டேட்ல வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் இந்த சாப்பாடு மாதிரி அவங்ககிட்ட தான் வந்து எல்லாரும் போய் குறி கேட்பாங்க. குறி கேட்டு வந்து அந்த பாட்டி சொன்னாங்க, நம்ம ஊர்ல உள்ள முத்துமாரியம்மாக்கு திருவிழா மாதிரி செய்யுங்க, அப்பயாச்சும் அம்மன் மனசு அழைச்சி நமக்கு ஏதாவது பண்றாங்களான்னு பாப்போம்னு சொல்லி வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வந்து முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா நடத்துறாங்க. திருவிழா அந்த நாள் ராத்திரி வந்து அந்த ஊர்ல வந்து எஸ்டேட்ல ஒரு வழக்கம் மாதிரி ஒண்ணு செய்வாங்க. திருவிழா நடத்தினா அந்த நாள் ராத்திரி வந்து யாரும் வந்து வெளியே போக மாட்டாங்க, எஸ்டேட்க்கு வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நம்பிக்கை மாதிரி நம்புறாங்க. ராத்திரி வந்து சாமி ஊருக்குள்ள நடமாடும் அந்த மாதிரி வந்து அது வந்து நம்பிக்கை மாதிரி அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து இப்போ வரைக்கும் நம்புறாங்க அந்த எஸ்டேட் மக்கள். சோ வந்து அந்த ராத்திரி தான் வந்து ஃப்ரெண்டோட அப்பா வந்து போயிட்டு தண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாரு. சோ வந்து அந்த நாள் ராத்திரி வந்து அவங்க அப்பா வந்து தண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீடுன்னு வந்துருவாரு வீட்டுக்கு. அவரு வந்து வீடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா, அப்ப வந்து அவங்க வந்து அத்தையோட ஃப்ரெண்டு வந்து மறுநாள் எக்ஸாம்ங்கிறதுனால படிச்சுட்டு இருந்தாங்க. வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சோ அப்ப வந்து அவரு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து தண்ணி ஃபிக்ஸ் பண்ணா எப்போதும் போல 11:50 கிளம்பிட்டாரு. வீட்டுல இருந்தது அத்தையோட ஃப்ரெண்டு அவங்களோட அம்மாவும் தான் இருந்தாங்க. அப்ப வந்து திடீர்னு என்னன்னா வந்து அந்த ஊர்ல வந்து நைட்டு வந்து ஒரு பொண்ணு தலையில என்னமோ வந்து கூட மாதிரி வச்சுட்டு அதுல நிறைய கீரை இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்க அக்கா ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன நடந்து போறது, இந்த மாதிரி ராத்திரி நடந்து போக மாட்டாங்களே யாரும் அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்றேன். ப்ரோ அது பார்க்க எப்படி பேய் மாதிரி தெரிஞ்சா இல்ல நார்மலான பிள்ளை மாதிரி தெரிஞ்சா? பேய் மாதிரி இல்ல, அவங்க நார்மலா வந்து மதம் தெரிஞ்சிச்சு. ஓகே பிரதர். அவங்கள வந்து என்னடா இது புதுசா யாரும் போறாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. அதுவும் அந்த நாள் வந்து ராத்திரி வந்து இருட்டா இருக்கும். வர எஸ்டேட்னாக தெரியாதா, ராத்திரி கரண்ட் இருக்காது சொல்லி இருட்டா இருக்கும் ரொம்ப. சோ அந்த இருட்டுலயே வந்து அவங்க வந்து பாக்குறாங்க யாரு மூஞ்சி தெரியும்னு. அந்த ஊர்ல வந்து நடுவுல தான் வந்து 2 கோயில் இருக்கும். அந்த முத்துமாரியம்மன் கோயிலும் முருகன் கோயிலும் 2 கோயில் வந்து நடுவுல இருக்கும். அந்த ஊர் நடுவுல இருக்கும்போது அந்த டைம் ராத்திரி வந்து அவங்க அப்பா முடிஞ்சு பாண்டு ஒண்ணுக்கு வந்து வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவங்க வீட்டுல இருந்து பார்த்தாலே வந்து தெரியும் கோயிலும் அவங்க அப்பா வேலை செய்யறதெல்லாம் தெரியும். சோ அவங்க வந்து பாக்குறாங்க, சரி அப்பா பாப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. சோ திடீர்னு வந்து அந்த சைடு வந்து போஸ்ட் கம்பம், ஒரே ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கும். அந்த போஸ்ட் கம்பத்துக்கிட்ட வராங்க, வளைஞ்சி அப்ப அந்த போஸ்ட் கம்பத்துக்கிட்ட போறாங்க. மூஞ்சி தெரியும் பார்த்தா வெளிச்சத்துல அப்பயும் மூஞ்சியும் தெரியல, இருட்டா இருந்துச்சு. என்னடா அது மூஞ்சி தெரியல. சரி அப்பதான் வந்து ஃப்ரெண்டோட அப்பா வந்து நடந்து வந்து போறாரு. இவரு நடந்து வராரு வீட்டுக்கே. அப்ப வந்து அவங்க ஃப்ரெண்டோட அம்மா சொல்றாங்க, சரி அப்பாட்ட கேட்டு பாப்போம் பாத்தாரான்ட்டு. அப்ப அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, எங்க அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நடந்து போனாங்கன்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாங்க. அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு தெரியல, நான் பாக்கல.
புதுசா புதுசா இருந்தாங்க. அவங்க அவங்க பாட்டுக்கு போறாங்க, நான் என் பாட்டுக்கு போயிட்டேன் சொல்லி விட்டுட்டாங்க. சரி அது யாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க போலன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்பதான் வந்து காலையில ஏஞ்சி பார்க்கும்போதுதான் தெரியுது, அந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் வந்து அம்மா நோய் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சரியாயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த அம்மா நோய் ரொம்ப சீரியஸா வந்து படுத்து இருந்து முடியாம சில பேர் அழுது விட்டு இருந்தாங்க. சோ வந்து அப்ப வந்து கொஞ்சம் கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லி, என்னடா இது கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க எல்லாரும். அப்ப வந்து அந்த ஊர்லயே வந்து கூலி கேக்குற அந்த அம்மாட்ட போய் கேக்குறாங்கன்னு இல்ல, அவங்க அந்த ஃபேமிலி போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க ராத்திரி பார்த்தோம், ஆனா அது யாருன்னு தெரியல சொல்லியிருக்காங்க. அப்பதான் வந்து அந்த குடி சொல்ற அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க வேற யாரும் ஜோ இதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஊர்ல உள்ள அந்த அம்மனை தான் நீங்க பார்த்திருக்கீங்க. நைட்டு முத்து ஊர்ல எல்லாருக்கும் அம்மா வந்தனால அந்த அம்மைய போக்குறதுக்காகவே ஊருக்கு வந்திருக்காங்க, நீங்க அவங்களதான் பார்த்திருக்கீங்க சொல்லியிருக்காங்க. திடீர்னு வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி. ஏன்னா வந்து அந்த ஊர்ல அம்மன் வந்து நடந்து வராங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் தானே ப்ரோ. சோ அது வந்து அவங்க நடந்து வந்திருக்காங்க. சோ அதை பார்த்து உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம ஊருக்கு அந்த அம்மனே வந்து எல்லாருக்கும் இது பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷத்துல பெரிய திருவிழா மாதிரி ஒண்ணு செஞ்சு நன்றி கூறுற விதமா ஒரு பெரிய திருவிழா மாதிரி செஞ்சிருக்காங்க. சோ அன்னையில இருந்து வந்து அந்த ஊர்ல வந்து அந்த அம்மை நோயும் பரவல இல்ல, அந்த அம்மை நோய் பரவலன்னு சொல்லி ஒரு கதை வந்து இருக்குது. அம்மை நோய் வந்து இன்ன வரைக்கும் யாருக்கும் பரவலையா ப்ரோ? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க அத்தை இந்த கதையை வந்து அவரு சொல்லி அவ்வளவு ரொம்ப நல்லா நம்புவாங்க அந்த கதைய. அந்த அம்மன் தான் வந்து ஊருக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி. எனக்கு ஒரு கேள்வி, என்னது அந்த நடந்து போனாங்களே அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? அவங்க பாக்குறதுக்கு நல்லா வளர்த்தியா கருப்பா இருந்தாங்க. தலையில ஒரு கூட மாதிரி வச்சுட்டு அதுல என்னமோ கீரை எல்லாம் வச்சிருந்தாங்களா. ஆனா அவங்க சொன்னாங்க அது வந்து கீரை இல்லையா, அது வந்து வேப்பிலை. ஓகே, வந்து ஜோசிய பார்த்து சொன்னாங்க அது வேப்பலை கீரை இல்லைன்னு. அதுல வந்து பெரிய திருவிழா நடத்தி எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க. எங்க அத்தை சத்தியம் வந்து சத்தியம் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து நாங்க இன்ன வரைக்கும் வருஷம் அந்த கோயில் அம்மனுக்கு போகும்போது திருவிழாக்கு இந்த அம்மன் முன்னுக்கு சத்தியம் பண்ணி அப்படி சொல்லுவாங்க. சத்தியமா சொல்றேன், இந்த அம்மன் சத்தியமா சொல்றேன், இந்த அம்மன் கதை உண்மையிலே ஊர்ல நடந்தது. யார்கிட்ட வேணா கேட்டு பாரு, எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்கன்ட்டு. ஆனா உண்மையிலே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சிரித்து போச்சு. உண்மையிலே ப்ரோ இந்த கதை உண்மையிலே வந்து அந்த ஊருக்கு அந்த சாமியா இருந்திருக்காங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த மக்கள் எல்லாரும் அந்த அம்மனை சாமியா கூட கும்பிட மாட்டாங்க. வருஷத்துக்கு அந்த அம்மனுக்கு பெரிய பெரிய ஊர்ல இருந்து தரிசனம் பண்றதுக்கு பெரிய ஆள் பஸ் பஸ்ஸா வரும். அன்னையில இருந்து பஸ் பஸ்ஸா வருவாங்களாம் ப்ரோ சாமி கும்பிடுறதுக்கு. எங்க அத்தை வந்து சொல்லுவாங்க, ஏன்னா எங்க அத்தை சின்ன வயசுல இருந்து வந்து இந்த சாமி அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை சாமின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கதை நடந்ததுல இருந்து எங்க அத்தையே அப்பதான் வந்து அந்த அம்மனை நம்ப ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் வந்து நம்புறாங்க ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதை எனக்கு சொல்லிட்டு போச்சுப்போ எங்க அத்தை வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க இந்த கதை உண்மை, இந்த கதை உண்மை, இந்த நம்புன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க. அதுல இருந்து எங்க ஊரு எங்க திருவிழாவுக்கு வந்து பெரிய திருவிழாவா மாறிடுச்சு எங்க ஊருக்கு. பக்கத்து எஸ்டேட்ல இருந்து எல்லாம் ஆளுங்க வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. கேரளா இருந்து எல்லாம் ஆளுங்க வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அது நல்ல பெரிய கோயில் அது. பிரதர், உங்க கதை வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. எல்லாரும் பீக் கதை தான் சொல்லுவாங்க, ஆனா இவர் வந்துட்டு சாமி கதை சொல்லிக்காரு. என்னதான் இருந்தாலும் சாமியும் ஒரு மிஸ்டீரியஸான விஷயம்தான். அது சில பேர் சாமிக்கெல்லாம் பயப்படுவாங்க. அப்போ இந்த கதையை ஒரு வித்தியாசமான இன்னைக்கு ஒரு எபிசோட்ல வந்து ஒரு வித்தியாசமான கதையை கேட்டிருக்கோம். அதுவும் என்னோட பர்த்டே எபிசோட் ரொம்ப நல்லா போணுச்சு. ஓகே, ரொம்ப நன்றி பிரதர். அடுத்த வாட்டி உங்கள்கிட்ட வேற ஏதாவது சுவாரஸ்யமான கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க, நான் எப்போதும் ஆக்டிவேட்டாக இருப்பேன். நண்பர்களே.
ஓகே ப்ரோ. ஓகே பிரதர், நன்றி பிரதர், நன்றி. பாய் பாய் பாய். ஓகே மக்களே, உங்களோட கதையை கேட்டீங்க. இந்த கோளரோட கடை நல்லா இருந்துச்சா? ஒரு வித்தியாசமாக சாமி கதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம பர்த்டே எபிசோடுக்கு சாமி கதை கேட்டிருக்கோம், ஒரு நல்லா தான் இருக்கு. என்னடா பேய் கதையை சொல்லிட்டு சாமி கதையை வர்ற அப்படின்னு சில பேர் நினைக்காதீங்க. சாமியும் ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் தான். அவங்க எங்கேருந்து வராங்க, எப்படி வராங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவாங்க. அப்படிடே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ஓகே மக்களே, வளவளன்னு பேசாமல் இன்னைக்கு ஒரு புதிய எபிசோட் எடுத்து வந்திருக்கேன். இஸ் த பேய்டரி எபிசோட். இந்த எபிசோட் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றின எபிசோட். சரி பார்ப்போமே என்ன கதை இருக்குன்னு. லெட்ஸ் கோ. அண்மையில் சிங்கப்பூருக்கு போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஓகே. சிங்கப்பூரில் வேலை செஞ்சவங்க இல்லை, சிங்கப்பூர் மலாயாவுடன் இணைந்து ஒரே நாடாக இருந்த காலத்தில் அங்கே பயணித்தவங்க, அங்கே வாழ்ந்தவங்க, இப்படி பல பேர்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது பல வரலாற்று பூர்வமான சம்பவங்கள், சிங்கப்பூருடைய அழகு, ஒரு காலத்தில் மலாயாவின் மத்திய அரசாங்கமாக இருந்த அந்த சிங்கப்பூர், அங்கிருந்த அந்த காலத்து மாடர்னைசேஷன், இதை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க. குறிப்பாக நம்ம தாத்தா பாட்டி இப்படி அரசியல், சூழ்நிலை, வாழ்வியல், இப்படி பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சிங்கப்பூருக்கே, குறிப்பாக சிங்கப்பூரின் அமானுஷ்ய கதைகளுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. ஒருவேளை நான் சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னால் பல பேரும் ஆமாம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அமானுஷ்ய கதைகளில் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. இதுவரை சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லப்படுற, அதை மையப்படுத்தி எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், மேகசின்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி, அதற்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்து கொண்டே இருக்கும். மேபி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக 2K கிட்ஸ், நீங்கள் பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அதாவது கண்ணுக்கு அழகான விஷயங்களை ரசிச்சிருப்பீங்க, காதுக்கு இனிமையான விஷயங்களை கேட்டிருப்பீங்க. உங்களுடைய லைஃப் ஒரு கம்போஸ்ட் பர்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான வாழ்வியலில் தொடங்கியிருக்கும். இந்த 70s, 80s, 90s காலங்களில் பிறந்து வளர்ந்தவர்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற பல அமானுஷ கதைகளில், இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸில் சிங்கப்பூர் அமானுஷ கதைகள் முக்கியமான ஒரு இடமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த அமானுஷ கதைகளை கேட்பவர்களை தவிர்த்து இந்த பேரநாமல் ஸ்பெஷலிஸ்ட் அல்லது இந்த பேரநாமல் ரிசர்ச்சர்ஸ், இவர்களுக்கு பிடித்தமான ஒரு தளம் சிங்கப்பூரில், சிங்கப்பூருடைய சாங்கி ஹாஸ்பிட்டல். இந்த சாங்கி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லப்படுறது மிக பயங்கரமான அமானுஷ்யம் அப்படின்றதையும் தாண்டி பல பேருடைய ஈரக்குழாயை மிரட்டிய ஒரு இடமாக கருதப்படுது. இந்த சாங்கி ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லப்படுறது சிங்கப்பூரில் சாங்கி அப்படின்ற இடத்தில், குறிப்பாக சிங்கப்பூர் மலாயாவுடன் இருந்த காலத்தில் பிரிட்டிஷார், ஜப்பனீஸ் இவருடைய ஆட்சி காலத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு ஹாஸ்பிட்டல். இப்போது அந்த ஹாஸ்பிட்டல் காலியாக இருக்கிறது. இன்றைக்கி சிங்கப்பூருக்கு என்று தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டு அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றும் அந்த சாங்கி ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுற அந்த கட்டிடம் செயல்படலைனாலும் இன்னும் அந்த கட்டிடம் அங்கே தான் இருக்கு. இந்த கட்டிடத்தை நீங்கள் பார்க்க போகும் பொழுது, அந்த இடத்திற்குள் நீங்கள் நுழையும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிங்கப்பூருடைய வளர்ச்சி காலங்களில், அதாவது இன்றைக்கி இருக்கிற சிங்கப்பூர் எவ்வளோ மாடர்னாக இருக்குது, ஆனால் ஆரம்ப காலத்தில் சிங்கப்பூருடைய குடியிருப்பு பகுதிகள், சிங்கப்பூருடைய வசதி ஆரம்பித்த காலகட்டத்தை உங்களால்... சாரி மக்களே ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே. மக்களே இருக்கு மக்களே, அங்கே இருக்குது அந்த சாங்கி ஹாஸ்பிட்டலா. நான் ஸ்டேஜ் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் சிங்கப்பூர் போனதில். தட்டி பார்த்தேன். ஓ மை காட், அந்த வியூ, அந்த ஹாண்டட் இடத்துக்கும் அந்த பில்டிங்க்கும், ஓ மை காட், இஸ் கிரிப்பி. அந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன் பாருங்கள். அங்கே பார்க்க முடியும். அவ்வளோ ஹெரிட்டேஜாக இருக்கிற பகுதியில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்திற்குள் நீங்கள் நுழைய முடியாது. காரணம், இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடி இந்த நிலத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு, அதாவது அதிகாரப்பூர்வ நோக்கத்தோடு நீங்கள் செல்லணும்னா இந்த குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் தான் நீங்கள்
நாட வேண்டியிருக்கும். ஓகே. அங்கேருந்து சில நண்பர்களின் உதவியோடு இந்த சாங்கி ஓல்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிற பகுதிக்கு போய் பார்க்கும் பொழுது ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவைக்காக சொல்லுவார் வடிவேலு, கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு. அந்த உணர்வு எனக்கு அந்த இடத்தில் கிடைச்சது. ஏறத்தாழ ஒரு தூரத்திலிருந்து அந்த மருத்துவமனையுடைய வளாகத்தை நான் பார்க்கும் பொழுது இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சக்தி, அது தீய சக்தியாக இருக்கலாம், இல்லை நல்ல சக்தியாக இருக்கலாம், ஆனால் கடந்த காலத்தினுடைய வலிகளையும் வேதனைகளையும் நோய்களையும் இன்னும் தாங்கி வைத்திருக்கும் ஒரு வளாகமாக என் கண்ணுக்கு பட்டது. என்னுடைய உள் மனசுக்கு உணர முடிஞ்சது. இந்த சாங்கி ஹாஸ்பிட்டலுடைய வரலாறு கேட்கும் பொழுது, அன்று மலாயாவாக இருந்த இந்த மலேசியா பிரிட்டிஷாராலும் ஜப்பானீஸாராலும் ஆளப்படும் பொழுது சுதந்திர போராட்டம், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இந்த மாதிரியான ஒரு கேவாஸ் போராகவோ இல்லை உயிர் பலியாகவோ நடக்கும் பொழுது பல கொடூரமான சம்பவங்களுக்கு பின் காப்பாற்றப்பட வேண்டியவர்களை அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கும் பொழுது அங்கே இருந்த மரண ஓலங்கள், இரத்த கசிவு, இந்த வேதனை, திருப்தி இல்லாத வாழ்க்கை, அது திருப்தி அடையும் முன்னவே ஏற்படும் மரணம், இப்படி பல வேதனைகளை ஒரு இமோஷனல் பேக்கேஜாக இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல் பிரதிபலிக்குது. சுதந்திர காலங்கள் கடந்து அதற்கு பின் சிங்கப்பூர் ஒரு தனி நாடாக செயல்பட தொடங்கிய பிறகும் அந்த ஹாஸ்பிட்டலில் பல சம்பவங்கள், பல பேர் உருவத்தை பார்த்துருக்காங்க. தங்களிடம் உதவி கேட்டு, அதாவது நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு உதவி பண்ணு, என்னுடைய குடும்பத்தை என்னோட சேர்த்து விட்டுரு, எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணு, நீ கேட்குறதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கோரமான உருவத்தோடும் சரி, உடல் உறுப்புகள் இழந்த நிலையில் நிற்பதையும் சரி, அங்கே வேலை செய்யும் மருத்துவர்களையும் சரி, தாதிகளையும் நோயாளிகளை பார்த்து செல்பவர்களையும் பல வகையில் தொந்தரவு செய்த உருவங்களை இன்றும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற இந்த பேரனாமல் ஆக்டிவிஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு வந்தாங்கன்னா, தென்கிழக்காசியாவிற்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிங்கப்பூருக்கு போயிடுவாங்க. அதற்கு முக்கிய காரணம் இந்த சாங்கி ஓல்ட் ஹாஸ்பிட்டல். பல காலங்கள் கடந்தும் இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலில் நடமாட்டங்கள் இருப்பதாகவும், மரண ஓலங்கள் கேட்பதாகவும், வழியில் புரியாத பாஷையில், குறிப்பாக ஜப்பான் பாஷை போன்ற மொழியில் உதவி கேட்கிற மாதிரியான சப்தங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி மரணத்திற்கு பின்னும் ஒரு வாழ்க்கை, மரணத்திற்கு பின்னும் ஒரு நடமாட்டம் இருக்கும் பகுதியாக அங்கே இருப்பதனால, இயற்கைக்கு மாறானது, அறிவியலையும் தாண்டின ஒரு விஷயமாக இருப்பதனால பல பேருக்கு இது புரிஞ்சிக்க முடியாது. இல்லை பலரும் இதில் இன்வால்வ் ஆனால் கட்டுப்படுத்த முடியாத கருத்துக்கள் நிறைய வெளியே வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உடனுக்குடன் சிங்கப்பூர் அரசாங்கம் இன்னொரு இடத்திற்கு இந்த மருத்துவமனையை செயல்படுத்த ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவமனையை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்படி சிங்கப்பூரில் சாங்கி ஹாஸ்பிட்டலை தவிர பல இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. அதுதான் சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ற புத்தகங்கள், மேகசின், டாக்குமெண்ட்ரி, திரைப்படங்கள் வரும் பொழுது அதை பற்றி படித்தவங்க, அதை பற்றி தெரிந்தவங்க அதை பலரிடம் பகிரும் பொழுது சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் ரொம்பவே பிரபலமானது. இப்படி சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ்ன்ற அளவுக்கு பேர் கிடைக்கிற அளவுக்கு இந்த அமானுஷங்களுடைய பிரபலத்திற்கு என்ன காரணம் என்று தேடும் பொழுது என்னுடைய செகண்ட் ட்ரிப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், கிட்டத்தட்ட 40லிருந்து 56 இடுகாடுகள், அதாவது சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க, மயானங்கள் அங்கே இருந்திருக்கு. இதில் இந்துக்களுடைய மயானம், சீனர்களின் முறைப்படி தகனம் செய்யப்படுற மயானங்கள், இஸ்லாமியர்களுடைய மயானங்கள், கிறிஸ்துவர்களுடைய மயானங்கள் என்று ஏறத்தாழ 40லிருந்து 56 மயானங்கள் சிங்கப்பூருடைய நிலத்தில் மட்டுமே இருந்திருக்கிறது. இந்த மயானங்களுடைய ஸ்பாட் எங்கெங்க இருந்தது, எப்படி இருந்தது, சுதந்திரத்திற்கு முன் அந்த மயானங்களுடைய நிலை என்ன, சுதந்திரத்திற்கு பின் அந்த மயானங்கள் என்ன ஆனது அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணும்பொழுது எனக்கு கிடைக்கப்பட்ட செய்தி, அந்த மயானங்களை பற்றிய மேப் என்கிட்ட இருக்குது. அந்த மேப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இன்று இருக்கும் இந்த சிங்கப்பூருடைய வடிவமைப்பில் பெரும்பான்மையான பகுதிகளில், குறிப்பாக பெரும்பான்மையான குடியிருப்பு பகுதிகளில் இந்த மயானங்கள்
இருந்திருக்கிறது. அதிலும் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா, இன்று இருக்கிற இந்த மாடர்ன் சிங்கப்பூருடைய முக்கியமான டவுன்ஷிப் பகுதிகளில் இந்த மயானங்கள் இருந்திருக்கிறது. உலக வரைபடத்தில் ஒரு புள்ளி நாடாக சில நாடுகள் இருக்கிற பட்டியலில் சிங்கப்பூர் கண்டிப்பாக இருக்கும். உலகத்திலே ரொம்ப சிறிய நாடு வெட்டிகன் சிட்டி. அந்த வரிசைக்கு அடுத்து பார்க்கும் பொழுது சிங்கப்பூர் உலக வரைபடத்தில் ஒரு புள்ளியாக தெரிகிற ஒரு நாடு. ஆனால் அதோடைய வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி. இந்த புள்ளியாக தெரிகிற நாட்டில் வந்து நில பரப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய சாலை வசதிகள், குடியிருப்பு பகுதிகள், மற்ற ஹாஸ்பிட்டல், ஃபார்மசி, மக்களுக்கு தேவையான வசதிகள், எம்ஆர்டி சிஸ்டம், இப்படி பல விஷயங்களை அவங்க அப்கிரேட் பண்ணும் பொழுது நில பற்றாக்குறையினால் அவங்களுடைய பெரியல் சிஸ்டமை அவங்க மாற்றிருக்காங்க. இது வந்து நான் என்னோடய செகண்டரி போல் போய்ட்டு ரிசர்ச் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சது. அதாவது ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக இஸ்லாமியர்களோட மதத்தில் பார்த்திங்கன்னா இறந்தவங்களை புதைக்கணும், அவங்களுக்கு எரிக்கிற அந்த வழக்கம் கிடையாது. இந்துக்கள் நம்பிக்கையில் இறந்தவர்களுடைய சடலத்தை எரிப்பதும் உண்டு, புதைப்பதும் உண்டு. சீனர்களுக்கும் அப்படி தான். தவோயிசம், ஜுடைசம் இதில் எல்லாத்தையும் வந்து இந்த நம்பிக்கைகள் இருக்குது. சீனர்களும் இந்தியர்களுடைய நம்பிக்கையிலும் பார்த்திங்கன்னா எரிப்பது உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து சரி அப்படின்னு, அதுதான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு சாய்ஸ் எப்பொழுதுமே சொல்லப்படுது. இதை தாண்டி தகனம் செய்கிறாங்க, அதாவது புதைப்பது வழக்கமாகிடுச்சு. ஆனால் சிங்கப்பூரில் நில பற்றாக்குறையினால் அங்கே வந்து ரூல்ஸு, கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து அவங்களோட ரூல்ஸை மாற்றிருக்காங்க. காலப்போக்கில் முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாம் அல்லாதவர்கள், இந்துக்களாக இருந்தாலும் சரி, சீனர்கள், புத்திசம் மற்றும் தவோயிசம் நம்பிக்கையில் உள்ளவங்க இறந்தவர்களுடைய சடலத்தை எரித்து அந்த சாம்பலை வந்து அவங்க தண்ணியிலேயோ அல்லது நிலத்திலேயோ புதைச்சி கரைச்சிடலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. காரணம் நிலப்பரப்பு பிரச்சனைனால. அதிகமான மயானங்கள் இருந்துச்சுன்னா நாட்டின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான வசதிகளுக்கு நிலம் பற்றாக்குறை ஆகிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்ற அப்புறம் இஸ்லாமியர்கள் அங்கே எப்படி புதைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு அங்கே எழும்பொழுது அங்கே இருக்கிறவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா, 1.5 வருஷம், அதாவது ஒருத்தவங்களுடைய மரணத்திற்கு பின் அங்கே புதைக்கப்பட்ட பின் 1 வருஷம் இல்லை 2 வருஷ காலகட்டத்தில் இறந்தவருடைய உடலை மீண்டும் வெளியெடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில், நிறைய பேர் இருக்கிற பகுதியில் புதைக்குவாங்க. அவங்க வந்து எரிக்கிற வழக்கம் இல்லாதனால அந்த மத நம்பிக்கைக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக அந்த தகனம் செய்யும் நிலத்தை வந்து சுருக்கி, ரொம்ப நிலம் எடுத்து புதைக்காமல் கொஞ்சம் சுருக்கி அருகாமையிலே தகனம் செய்கிற மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறது சிங்கப்பூர் அரசாங்கம். இந்த விஷயத்தை நான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறது காரணம் என்னென்னா, இந்த சிஸ்டம் இவங்க கொண்டு வரும் பொழுது பல மயானங்கள் சுத்தப்படுத்தப்பட்டும் சீரமைக்கப்படும் பொழுதும் சில சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் இருந்து வெளிவந்த சில சக்திகளாக இருக்கட்டும், ஆத்மாக்களாக இருக்கட்டும், இவங்களுடைய நடமாட்டத்தையும் இவர்கள் வந்து போகிற சூழ்நிலையும் பார்த்து தான் இந்த சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸில் பல அங்கங்கள் வகிக்கிற கதைகள் வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கதையும் கேட்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் இந்த சாங்கி ஹாஸ்பிட்டல், அதாவது சாங்கி ஓல் ஹாஸ்பிட்டல் எப்போதுமே என்னுடைய ஃபேவரட் சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸில் இருக்கும். Oh my God. கிட்டத்தட்ட இதை ஒரு 9 வருடமாக இந்த சாங்கி ஓல் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி, அதை சார்ந்து எழுதப்பட்ட கதைகள், அதை சார்ந்து எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸ், கருத்துக்கள், அதிலும் சில இது அங்கே ஒன்றுமே இல்லை, அது சும்மா எல்லாரும் அவங்கவுங்க கற்பனைக்கு சொல்லப்படுற கதை என்று சொல்லப்பட்ட வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சி, அதை பற்றியான செய்தி சேகரிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கூடிய விரைவில் நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களோடு ஒரு நாள் இந்த சாங்கி ஓல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சென்று அங்கே பேரனாமல் ரிசர்ச் செய்து முடிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்தால் அதனுடைய அனுபவம், அதிலிருந்து சேகரிக்கப்பட்ட எந்த ஒரு புகைப்படமோ காணொலியோ எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயார். இதை கேட்டோன்னே இப்படியும் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்பவர்கள் கண்டிப்பாக சாங்கி ஓல் ஹாஸ்பிட்டல் சம்பவங்களை நீங்கள் தேடி படித்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதையும் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். இது பேய் டைரி சீசன் 5. நான் லிங்கேஸ்வரன் மணியம். Oh my God. மக்களே சொல்லுங்கள், இந்த ஓல்ட் சாங்கி ஹாஸ்பிட்டல் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது கதை? அதெல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள். கதை என்னமோ கொஞ்சம் பயங்கரமா. Oh my God, பயங்கரமா, ரொம்ப பயங்கரங்க. பேட்டியாகுமா எனக்கு கதற வச்சுருவாங்க போல இருக்கே. அந்த மாதிரி
நடுவில் ஒரு பிஜிஎம் வந்துச்சு. பிஜிஎம்மா அது ஒரு சவுண்டானே தெரில. ஒரு அக்கா யாரோ அழுகுற மாதிரி சக்குன்னு கத்துனாங்க. நான் அப்பயே ஹெட்செட்டை கழட்டியிருப்பேன். ஆனால் கதை கேட்கணும்ல, அதெல்லாம் ஒட்டமெல்லாம் செலுத்திருச்சு. இந்த எபிசோட் நீங்கள் பார்க்குறவங்க லக்கி எஸ்பெஷல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கும். ஓகே மக்களே, அவ்வளோதான். பர்த்டே அதுமா கதரை வச்சுட்டாங்க. முதல் கதை சாமி கதை, ரெண்டாவது கதை ஓ மை காட் வெரி டேஞ்சரஸ் பீ கதை ஓல்ட் சாங்கி ஹாஸ்பிட்டல். அதாவது எனக்கு 20 வயசு 26 வயசு 20 above எஸ்பிஎம்லாம் முடிச்சுட்டு என் வீட்டில் விட்டாங்கன்னா சிங்கப்பூருக்கு வண்டி அப்படின்னு ஏரோப்ளேனில் போய் இறங்கி லேண்ட் பண்ணி அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிக்சர் ஸ்டூடியோஸ் நான் வளர அந்த அதில் vlogs இந்த மாதிரி ஹாண்டட் ஏரியாக்கெலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே. பண்ணணும். ஓகே, அந்த 2வது சீசனையும் இது பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடில் பார்த்த எல்லா கதைகளும் உண்மை கதை தான், எந்த கதையும் பொய் கிடையாது. ஏன்னா அந்த எபிசோட் 2ல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவர் அந்த காலர் அவர் சொன்ன கதையை வச்சுட்டு. அதனால் இப்போ அவருக்கு சொன்ன கதை உண்மைதான். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்கொண்டு யாரும் ஹேட்டர்ஸ் உருவாக வேணாம். அதனால் அடுத்த பேய்க்கதை சீரீஸில் நீங்களும் பங்கெடுக்க போறீர்கள் என்றால் கீழே என்னோடய யூசர் நேம் நாங்கள் போடுறேன். அப்படி இல்லைனா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, நான் செக் இட் அவுட் பண்ணுறேன், நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு போய் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதாவது இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணுவேன். டூரிங் ஷூட்டிங் டைம் பேய் கதை டைம் நான் கால் பண்ணுவேன். எப்படி உங்களுக்கு ஓகேவா? ஓகே நான் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பேய் கதை சீரீஸ் எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விழிப்பது உங்கள் நான் சுபிரதரன். வி சீ இன் த நெக்ஸ்ட் ஒன். சாவ். மறக்காமல் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க.